சீமான் மீது நடிகை அளித்த பாலியல் புகார் மீதான வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்ததோடு சீமான் தரப்பில் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் எதிர்மனுதாரர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தன் மீதான பாலியல் அவதூறு வழக்கிற்கு தற்போது நாம் தடை கேட்டுள்ளோம். அடுத்து இந்த வழக்கை முற்றிலுமாக ரத்து செய்வதற்கு நகர்வோம் என்று கூறினார். மேலும் இது ஆதாரமில்லாத அவதூறு வழக்குதான் என்றும், தன்னை குறித்து திராவிடர் கழகத்தினர் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டியுள்ள போஸ்டர் அநாகரிகமாக உள்ளது. இதுதான் பெரியார் கோட்பாடு. கற்பு என்ற ஒன்றே இல்லை என்கிறார் பெரியார். ஆனால் நான் கற்பழித்து விட்டேன் என்று அவர்கள் தான் போஸ்டர் ஒட்டியுள்ளனர் என்று சாடினார். தன் பெயரை இழிவுபடுத்த எவ்வளவு முயற்சிக்கிறார்கள் என்பதை இது எடுத்து காட்டுவதாக தெரியும் என்றும், கடந்த 15 ஆண்டுகளாக தன் மீது சுமத்தப்பட்டு வரும் இந்த குற்றச்சாட்டுக்கு விரைவில் முடிவு எட்டப்படும் என தெரிவித்தார். அதை பேசுவதற்கு திமுகவுக்கு இந்த திராவிடர் கழகத்துக்கும் இவங்களுக்கு தகுதி கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து நிலைப்பாடு. அதுக்கு மேல நீங்க பேசுற பதில் நான் பேசுறேன் நல்லா இருக்கு. தனிப்பட்ட இல்லையா நீங்க பேசிட்டீங்க. 15 ஆண்டுகளா இழுத்து கொண்டு வந்து பேசிட்டீங்க. நானும் விலகி தற்காத்து அமெரிக்காத்துக்கு போய் தான் வழி இல்லாம வழக்க நானே சொல்றேன். நான் எங்க நீங்க அப்படி இல்லையே. ஏன்னா இந்த செய்தியில இப்ப நான் எத்தனையோ மக்கள் போராட்டத்துக்கு மக்கள் பிரச்சனைக்கு போராடி இருக்கேன், சிறைக்கு போயிருக்கேன், எவ்வளவோ வழக்குகளை வாங்கி இந்த நிலத்துல என்ன அளவுக்கு மக்களுக்காக பேசி வழக்கு வாங்கினால எவனும் இருக்க முடியாது. அவ்வளவு இதை பண்ணும்போது நீங்க அதையெல்லாம் காட்டாத, செய்திகளுக்கு காட்டாத முன்னுரிமையை இது காட்டி. நேற்று தென்காசியில அவ்வளவு எழுச்சியான ஒரு மக்கள் திரள். நான் என் மலையில் களவு போவதற்காக பேசுகிறேன். கேளம்பாக்கம் அருகே தனியார் கல்லூரியில் பயின்று வந்த மாணவி அதிக மதுபோதையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் படூரில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி அஸ்வினி BCA 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். அருகிலுள்ள ஏகாட்டூரில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருக்கும் நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தனது தோழி தனியாக தங்கியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கி இரவு முழுவதும் தனது நண்பர்களுடன் மது குடித்ததாக கூறப்படுகிறது. இதில் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அவரது நண்பர்கள் இருசக்கர வாகனத்தில் ஏற்றி சென்று மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறிய நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த கேளம்பாக்கம் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கல்லூரி மாணவி அதீத மதுபோதையால் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். தாய்மார்கள் அப்பா என்று அழைப்பதில்தான் முதலமைச்சர் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறார் என்று காரியாபட்டியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு காரியாபட்டி, திருச்சுழி, நரிக்குடி வட்டாரங்களைச் சேர்ந்த 300 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு சீதன பொருட்களை வழங்கி கர்ப்பிணி பெண்களுடன் சேர்ந்து அமர்ந்து குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான இந்த ஆட்சி கல்விக்கும் பொது சுகாதாரத்திற்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கும் ஆட்சியாக உள்ளது. அதனால்தான் முதலமைச்சரை நாங்கள் அண்ணன் என அழைக்கிறோம். ஒரு சிலர் சகோதரர், தம்பி என அழைக்கிறார்கள். ஆனால் தாய்மார்கள் தன்னை அப்பா என அழைப்பதில்தான் முதலமைச்சர் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறார் என்று கூறினார். மத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கான ஆதார் சிறப்பு முகாமில் மின்சாரம் இல்லாமல் ஆதார் சேவை முடக்கப்பட்டதால் மாணவர்கள் நீண்ட நேரம் காத்து கிடக்கும் அவலம் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு ஆதார் அட்டையில் உள்ள பிழை திருத்தங்களை சரி செய்ய இன்று சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த பிழை திருத்தத்தில் சாதி சான்றிதழ் மற்றும் OBC சான்றிதழ் இருந்தால் ஆதார் பிழை திருத்தம் விரைவில் சரி செய்யப்படும் என்ற நிலையில் அரசு சேவை மையங்கள், ஆதார் எடுக்கும் இயந்திரங்கள் உள்ளிட்டவை இன்று சிறப்பு முகாமில் பங்கேற்றனர். இதில் மத்தூர் வட்டார கல்வி மையத்திற்குட்பட்ட பள்ளிகளிலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வருகை தந்த நிலையில் பள்ளியில் 2 மணி நேரங்களாக மின் இணைப்பு இல்லாத காரணத்தால்
ஆதார் எடுக்கும் பணியானது முடக்கிவிடப்பட்டது. இதனால் சுமார் 2 மணி நேரங்களுக்கு மேலாக மாணவர்கள் காத்து கிடக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். தொப்பையாறு அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக 70 நாட்களுக்கு வினாடிக்கு 266 மில்லியன் கன அடி தண்ணீரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் திறந்து வைத்தார். தருமபுரி மாவட்டம் தொப்பையாறு அணை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் விவசாய பாசனத்திற்காக 70 நாட்களுக்கு வினாடிக்கு 266 மில்லியன் கன அடி தண்ணீரை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அணையின் தண்ணீரை மலர் தூவி வரவேற்றார். இன்று முதல் 70 நாட்களுக்கு திறந்து விடப்படும் தண்ணீரால் தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் மொத்தம் 5330 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். இந்நிலையில் விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக விளைச்சல் பெறும் நோக்குடன் செயல்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் விவசாயிகளிடம் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன், நீர்வளத்துறை செயற் பொறியாளர் குமார், உதவி பொறியாளர்கள் மோகனபிரியா, மாலதி உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி அருகே 7 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு மருத்துவமனையில் இன்குபேட்டரில் இருந்து தவறி விழுந்த குழந்தைக்கு தற்போது வரை உடல் உறுப்புகள் செயல்படவில்லை என்று பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த மல்லாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியினர் வேலூர் லட்சுமி. இவர்களுக்கு கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்துள்ளது. அப்போது குழந்தையின் உடலுக்கு தேவையான வெப்பநிலையை பராமரிக்க இன்குபேட்டரில் மருத்துவர்கள் வைக்கும் போது எதிர்பாராத விதமாக கையிலிருந்து நழுவி குழந்தை கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. அச்சம்பவத்தில் குழந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கைகள் அனைத்தும் செயலிழக்காமல் இருப்பதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கடந்த 7 ஆண்டுகளாக குழந்தைக்கு பால், பிஸ்கட் மட்டுமே உணவாக வழங்கிக் கொண்டு இருப்பதாகவும் எந்தவொரு கூலி வேலைக்கும் செல்ல முடியாமல் தவித்து வருவதாகவும் குழந்தையின் தாய் லட்சுமி குற்றம் சாட்டியுள்ளார். எனவே குழந்தையின் உடல்நலனை காக்க தமிழக அரசு மாதாந்திர உதவித்தொகை வழங்க வேண்டும் எனவும் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்பயும் 8 வருஷமா ஒன்றும் முடியல, வச்சு பயன்படுத்த முடியல. என்னால் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, வகுத்துக்கு வனவாசமாக இருக்குது சாமி, ஒன்றும் முடியல. நானும் 8 வருஷமாக எங்கெங்கேயா கோயிலுக்கெல்லாம் தூக்கிட்டு போனேன், ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனேன். என்னோடய பொருளெல்லாம் அடல் வச்சு என் பையனை காப்பாற்றலான்னு இருந்த ஒரு பையன், இன்னும் ஒன்றும் முடியல. நானும் எங்கெங்கேயோ அழைச்சிட்டு போய் பார்த்துட்டு விட்டுட்டேன். நான் கூலி வேலைக்கு கூட போக முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒன்றும் முடியல சாமி. என்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன். அந்த பையன் பால் கூட வாங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது சாமி. இப்போ விற்கிது, எதை எடுத்தாலும் 50 ரூபா 100 ரூபான்னு விற்கிது. பேம்பஸ் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல. என்னால் பால் வாங்க கூட என்னால் முடியல. நான் அக்கம் பக்கம் காசு வாங்கி என் பையனை பார்த்துட்டு இருக்க முடியல. யார் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். ஒன்றுமே என்னால் தாக்க முடியாமல. என் பிள்ளைய காப்பாற்ற நீ தான் ஒன்று வழி சொல்லணும் சார். கிருஷ்ணகிரி அருகே சொத்து தகராறு காரணமாக பங்காளியை வெட்டி கொலை செய்துவிட்டு 3 மாதங்களாக நாடகமாடிய நபரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஜம்புக்கூட்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் காளியப்பன். இவருக்கு கோவிந்தசாமி மற்றும் மாது என 2 மகன்கள் உள்ள நிலையில் தனக்கு சொந்தமான 20 ஏக்கர் நிலத்தில் ஆளுக்கு 9 ஏக்கர் வீதம் பிரித்துக் கொண்டு மீதமுள்ள 2 ஏக்கரில் விவசாயம் பார்த்து வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் காளியப்பன் உயிரிழந்த நிலையில் மீதமுள்ள அந்த 2 ஏக்கர் யாருக்கு சொந்தம் என கூறி கோவிந்தசாமிக்கும் மாதுவுக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. நீண்ட காலமாக இப்பிரச்சனை நிகழ்ந்து வந்த நிலையில் அடுத்த தலைமுறைகளான கோவிந்தசாமியின் மகன் சக்திவேலுவுக்கும் மாதுவின் மகன் சின்னசாமி என்பவருக்கும் அதே நில பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சக்திவேல் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு ஏரிக்கரையோரம் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதையடுத்து மேற்கொண்ட தொடர் விசாரணையில் சொத்து தகராறு காரணமாக சின்னசாமி கொலை செய்துவிட்டு எதுவும் தெரியாதது போன்று ஊருக்குள் நடமாடி வந்தது தெரியவந்ததை தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்தனர். எடப்பாடி பழனிசாமி குருட்டு அதிர்ஷ்டத்தில் முதலமைச்சரானவர் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது லாட்டரி சீட்டு கிடைப்பது போன்று முதலமைச்சராகிய எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியை கையகப்படுத்தி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். தேனி மாவட்டத்தில் மூழ்காத கப்பலாக இருந்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி தனது சுய லாபத்திற்காக திமுகவிற்கு மறைமுகமாக ஆதரவளித்து அதிமுகவை பலவீனப்படுத்தியிருப்பதாகவும் விமர்சித்தார். மேலும் மும்மொழி கொள்கை குறித்து நடத்தப்படும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் எனவும், மும்மொழி கொள்கையை தவிர வேறெதையும் பேசினால் கூட்டத்தில் வெளிநடப்பு செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து சீமான் குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர், தன் மீது கரையில்லையெனில் வழக்கை தைரியமாக சீமான் எதிர்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ந்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையினரால் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும், விசைப்படகுகளை விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தின் 4வது நாளில் இலங்கை சிறையில் அபராதம் செலுத்த முடியாமல் தவித்து வரும் மீனவர்களுக்காக திருவோடு ஏந்தி யாசகம் பெற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் தொடர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் 1,00,000க்கும் மேற்பட்ட மீனவர்களும் மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் வேலையை இழந்துள்ளனர். கோவையில் மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் இறந்தவர் உடலை தூக்கி செல்லும் வீடியோ வெளியான நிலையில் சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதியளித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கப்பட்ட நிலையில் கோவையில் சித்தாபுதூர் மாநகராட்சி பள்ளியில் அமைக்கப்பட்ட தேர்வு மையத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கோவை மாவட்டத்தில் மொத்தம் 128 மையங்களில் தேர்வுகள் நடத்தப்படுவதாகவும், மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கடம்பன் கோம்பை மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் இறந்தவர் உடலை டோலி கட்டி தூக்கி கொண்டு சென்ற வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, கடம்பன் கோம்பை கிராமத்தில் சாலை அமைக்க அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாகவும், குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் என உறுதியளித்தார். அந்த கடம்பன் கொம்பை பகுதிக்கு உண்டான நியூஸ் நமக்கு கவனத்துக்கு வந்தது. உடனடியாக அன்றைக்கியே ஆர்டிஓ தலைமையில் முழு ஒரு டீம் அங்கே போய் ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதில் நம்ம பல வகையான வசதிகளை ஏற்பாடு பண்ணதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து வந்துகிட்டே இருக்கோம். ரோடுக்கு உண்டான அப்ரூவல் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 crores உண்டான மதிப்பீடில் ரோடு போடுறதுக்கு உண்டான மதிப்பீடு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம். இந்த வாரத்தில் அதுக்கு உண்டான அப்ரூவல் வாங்கிட்டு ரோடு போட பணிகள் சீக்கிரமாக ஆரம்பத்துக்கு உண்டான பணிகள் நடக்க போகுது. அது இல்லாமல் முழுமையாக அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வசதிகளும் முழுமையாக இருக்கா இல்லையா, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, எலக்ட்ரிசிட்டி உள்ளிட்ட எல்லா வசதிகளும் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு அதில் எலக்ட்ரிசிட்டி உண்டான பல இதுக்கு உண்டான பணிகள் இப்போ ஆரம்பிக்க போகுது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கூட அதுக்கு உண்டான என்ஓசி கூட எல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். இன்னும் 2 மாத காலத்தில் எல்லா தேவைகள், அடிப்படை தேவைகள், ஈவன் மொபைல் கனெக்டிவிட்டி கூட நம்ம ஏற்பாடு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடு நம்ம ஒரு ஏஜென்சி மூலமாக ஆரம்பிச்சிருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.